வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்டிமேஷனில் தான் எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்? இந்த கொஸ்டினில் வந்து நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம், இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி போன கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த கிளாஸில் இந்த எஸ்டிமேட்டோட டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டோட டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளின்த் ஏரியா எஸ்டிமேட், கியூபிக் ரேட் எஸ்டிமேட், யூனிட் ரேட் எஸ்டிமேட். இது மூணுமே வந்து இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டோட டைப்ஸ். இப்போ மூணு ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் மெத்தட் டு எஸ்டிமேட் பிளின்த் ஏரியா ஆஃப் பில்டிங் இஸ் மல்டிப்ளைட் பை த பிளின்த் ரேட் டு கெட் த காஸ்ட்? இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டுருக்கேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டோட ஃபஸ்ட் டைப்பான பிளின்த் ஏரியா எஸ்டிமேட்னா வந்து என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டினில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எந்த மெத்தடில் எஸ்டிமேட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பில்டிங்கோட பிளின்த் ஏரியாவை எதோட மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த பிளின்த் ரேட்டோட வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக அந்த பில்டிங்கோட காஸ்ட் நம்ம வந்து எஸ்டிமேட் வந்து பண்ண முடியும். அது எந்த மெத்தடில் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த மெத்தடில் இந்த பில்டிங்கோட பிளின்த் ஏரியாவையும் இந்த பிளின்த் ரேட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இந்த பிளின்த் ஏரியா எஸ்டிமேட் மூலமாக தான் இந்த பில்டிங்கோட காஸ்ட் வந்து இந்த மாதிரியான ப்ரொசீஜரில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் டி பிளின்த் ஏரியா எஸ்டிமேட் வந்து கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டோட ஃபஸ்ட் மெத்தடான பிளின்த் ஏரியா எஸ்டிமேட். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின், ஃபார் அ டேஷ் பில்டிங்ஸ் பிளின்த் ஏரியா எஸ்டிமேட் இஸ் ஜென்ரேட்டட் இண்டிவிஜுவலி ஃபார் ஈச் லெவல். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த எந்த டைப் ஆஃப் பில்டிங்கில் இந்த பிளின்த் ஏரியா எஸ்டிமேட் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து இந்த பிளின்த் ஏரியா வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அது எந்த டைப் ஆஃப் பில்டிங்கில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எந்த டைப் ஆஃப் பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா இந்த பிளின்த் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்டிமேட் பண்ணால் ஒவ்வொரு அந்த பில்டிங்கோட ஒவ்வொரு லெவல்லையும் தனித்தனியாக அதுக்கு வந்து பிளின்த் ஏரியா வந்து கண்டுபிடிப்பாங்க. அது எந்த பில்டிங்லன்னு பார்த்தோன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் தான். மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் தான் ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியாக பிளின்த் ஏரியா வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மல்டி ஸ்டோரி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிளின்த் ஏரியா எஸ்டிமேட் இஸ் டேஷ் மோர் தென் த கார்பெட் ஏரியா. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிளின்த் ஏரியா எஸ்டிமேட் வந்து இந்த கார்பெட் ஏரியாவோட எவ்வளோ வந்து அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பிளின்த் ஏரியா எஸ்டிமேட் வந்து பார்த்தோன்னா 10 to 20% வந்து கார்பெட் ஏரியாவோட அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which estimate is generally suited for multi-story building? இப்போ முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பிளின்த் ஏரியா எஸ்டிமேட்டோட அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து கியூபிக் ரேட் எஸ்டிமேட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன எம்சிக்யூஸ் இருக்குது அப்படின்றதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா, which estimate is generally suited for multi-story building? அப்போ எந்த எஸ்டிமேட் வந்து இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எஸ்டிமேட் டைப் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் எஸ்டிமேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கியூபிக் ரேட் எஸ்டிமேட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் டி கியூபிக் ரேட் எஸ்டிமேட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in which method the structure cost is calculated approximately the total cubic content or volume of building multiplied by rate per unit volume? இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எந்த டைப் ஆஃப் மெத்தடில் எஸ்டிமேட் மெத்தடில் இந்த பில்டிங்கோட அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி பில்டிங்கோட காஸ்ட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பில்டிங்கோட டோட்டல் கியூபிக் கண்டென்ட் இல்லைனா வால்யூம், அந்த பில்டிங்கோட வால்யூமை எதோட மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த ரேட் பெர் யூனிட் வால்யூமோட வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. இந்த கியூபிக் கண்டென்ட் டோட்டல் கியூபிக் கண்டென்ட் இல்லைனா வால்யூம் ஆஃப் பில்டிங்கை வந்து எதோட மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா ரேட் ஆஃப் யூனிட் வால்யூம். இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு இந்த பில்டிங்கோட காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த மெத்தடில் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா கியூபிக் ரேட் மெத்தடில் தான் வந்து இந்த மாதிரி வந்து கண்டுபிடிப்போம். இப்போ ஆப்ஷன் டி கியூபிக் ரேட் எஸ்டிமேட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the volume of building is calculated as plinth area is multiplied by dash. இந்த கொஸ்டினில் இப்போ நம்ம வந்து கியூபிக் ரேட் எஸ்டிமேட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், வால்யூம் வந்து அந்த பில்டிங்கோட வால்யூம் இல்லாட்டி கியூபிக் கண்டென்ட் இன்ட்டு
எதோட மல்டிப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த ரேட்டு யூனிட் வால்யூம் அந்த ரேட் பெர் யூனிட் வால்யூமோட வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த காஸ்ட் வந்து எவ்வளோ வருது பில்டிங்க்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்டுபிடிப்போம். இது வந்து கியூபிக் ரேட் எஸ்டிமேட். அப்போ இந்த வால்யூம் ஆஃப் பில்டிங்கை வந்து பொதுவாக எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பில்டிங்கோட வால்யூம் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா பிளிந்த் ஏரியாவை எதோட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளிந்த் ஏரியாவை எதோட மல்டிப்ளை பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இந்த பில்டிங்கோட ஹைட்டோட வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ பிளிந்த் ஏரியாவையும் அந்த ஹைட் ஆஃப் பில்டிங்கை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம அது மூலமாக என்ன வந்து கண்டுபிடிக்கலாம்னா இந்த பில்டிங்கோட வால்யூம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the height of the building is calculated from dash. ஸோ இந்த பில்டிங்கோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிளிந்த் ஏரியாவும் பில்டிங்கோட ஹைட்டு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மெத்தட் வந்துருக்கு. அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹைட் ஆஃப் பில்டிங் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோர்லேருந்து ரூஃபோட டாப் வரைக்கும் அதுதான் வந்து இந்த பில்டிங்கோட ஹைட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதை தான் நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த பிளிந்த் ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணி இந்த பில்டிங்கோட வால்யூம் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து எப்போவுமே ஃப்ளோர் டு ரூஃபோட டாப் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which estimate method is more accurate than plinth area method and unit rate method? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த எஸ்டிமேட் மெத்தட் வந்து இந்த பிளிந்த் ஏரியா மெத்தடையும் யூனிட் ரேட் மெத்தடையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேசியாக வந்து இருக்கக்கூடிய மெத்தட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மெத்தட் வந்து ரொம்ப இந்த ரெண்டு மெத்தடை கம்பேர் பண்ணும்போது அக்யூரேசியாக வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா கியூபிக் ரேட் எஸ்டிமேட் வந்து ரொம்ப அக்யூரேசியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in cubic rate method, length and breadth are measured out of walls excluding dash. ஸோ முன்னாடி வந்து வால்யூம் ஆஃப் பில்டிங் எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்த்தோம், ஹைட் ஆஃப் பில்டிங் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கியூபிக் ரேட் மெத்தடில் லென்த்து பிரெத் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ லென்த்தும் பிரெத்தும் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த வாலோட அவுட் சைட் டு அவுட் சைடு வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் எது வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ லென்த்தும் பிரெத்தும் வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த வாலோட அவுட் சைட் டு அவுட் சைடு வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க. எதை வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா பிளிந்த்தை வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க, பிளிந்த் ஆஃப் செட் வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பிளிந்த் ஆஃப் செட்டை விட்டுட்டு இந்த வாலோட அவுட் சைடு அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்து இந்த லென்த்தும் பிரெத்தும் வந்து வச்சு நம்மளுக்கு கியூபிக் ரேட் மெத்தட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும், லென்த்தும் பிரெத்தும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி பிளிந்த் ஆஃப் செட் வந்து இது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். இதுதான் வந்து இந்த கியூபிக் ரேட் மெத்தட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த எஸ்டிமேஷனில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.